யூபிலி 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 யூபிலி. புதிய வாழ்வு, அருளின் வாழ்வு, புதிய பிறப்பு, அதுவே சிறப்பு. இனியவர்களே வணக்கம். வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை பேராலயத்தின் சார்பாக உங்களுக்கு அன்பான வாழ்த்துக்கள். யூபிலி 2025 எதிர்நோக்கின் திருப்பயணி என்று நாம் சிந்தித்துக் கொண்டு வருகின்றோம். அந்த வகையில் யூபிலி பற்றிய பொதுவான புரிதல், யூபிலியுடைய விவிலிய பின்புலம், யூபிலி திருஅவை வரலாற்றில் கொண்டாடப்பட்ட விதம் என்று 3 வாரங்களில் நாம் சிந்தித்திருக்கின்றோம். இன்றைய நாளில் நாம் சிந்திப்பது யூபிலியுடைய அடையாளங்கள், ஆங்கிலத்தில் சைன்ஸ் ஆஃப் ஜூபிலி. யூபிலியுடைய அடையாளங்கள் என்ன என்பதை புரிந்து கொண்டு அவற்றில் நாம் எப்படி முழுமையாக பங்கேற்பது என்பதை புரிந்து கொள்வோம். ஒரு சிறிய பின்புலத்தோடு நாம் தொடங்குவோம். முதலில் ஓர் அடையாளம். நாம் இயேசு பிறந்த நிகழ்வில் பார்க்கின்றோம், குழந்தை பிறந்திருப்பது அது உங்களுக்கு ஒரு அடையாளம் என்று அங்கே இடையர்களுக்கு வானதுதர் அறிவிக்கிறார். ஆக அடையாளம் என்பது, அந்த அடையாளம் இன்னொன்றை குறித்து காட்டுகிறது. அந்த குறித்து காட்டுகிற பொருளை நாம் பற்றி கொள்ள வேண்டுமே தவிர அடையாளங்களை நாம் ஒருபோதும் பற்றி கொள்ள கூடாது. எடுத்துக்காட்டாக நாம் அருள் அடையாளம், சாக்ரமெண்ட் என கொண்டாடுகின்றோம். எடுத்துக்காட்டாக திருமுழுக்கு என்னும் அருள் அடையாளம். அந்த திருமுழுக்கு அருள் அடையாளத்தில் நாம் என்ன பார்க்கின்றோம்? அந்த அருள் அடையாளத்தில் தண்ணீர் என்ற அடையாளம் பயன்படுத்தப்படுகிறது. அந்த தண்ணீர் என்ற அடையாளத்தை நாம் பயன்படுத்தும் போது நாம் தூய்மையாகின்றோம். ஆக அங்கே அருள் அடையாளத்தில் அடையாளம் என்பது குறித்து காட்டுவதோடு மட்டுமல்லாமல் அதை தாண்டி ஒரு பொருளை, அதாவது தூய்மைப்படுத்துதலை நிகழ்த்துகிறது. இன்னொரு பக்கம் பார்க்கும்போது டிராஃபிக் லைட். ஒரு டிராஃபிக் லைட் போகிறோம், நம்ம வண்டியில் ஓட்டிகிட்டு போகும்போது சிக்னல் போட்டாங்க, நம்ம நிற்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது சிகப்பு விளக்கு எரிந்தவுடன் நம்ம வாகனத்தை நிறுத்தி கொள்கிறோம். அப்போ சிகப்பு விளக்கு போட்ட உடனே வாகனம் நிற்கும், அதை நாம தான் நிறுத்தணும். சிகப்பு விளக்கு எரியுமே தவிர அந்த விளக்கு நம்மளை வாகனத்தை நிறுத்தாது. அது ஒரு அடையாளம். அப்போ அடையாளத்துடைய பொருளை நாம் புரிந்து அதற்கேற்ற பதிலிருப்பு செய்யும் போதுதான் அந்த அடையாளத்துடைய பொருள் முழுமை பெறுகிறது. ஆக யூபிலிக்கான அடையாளங்கள் 7. இந்த 7 அடையாளங்கள் வெறுமனே அடையாளங்களாக பார்க்கப்பட்டால் அது நமக்கும் அந்த அடையாளங்களுக்கும் ஒரு தூரத்தை ஏற்படுத்திவிடும். ஆனால் அவற்றை நாம் பொருளுள்ள விதமாக மாற்றும் போது நாம் முழுமையாக பங்கேற்க முடியும். அந்த வகையில் இந்த 7 அடையாளங்கள் எவை, அவற்றை நாம் நம்முடைய வாழ்வில் எப்படி பொருத்தி பார்த்து இந்த யூபிலி ஆண்டை கொண்டாடலாம்? முதல் அடையாளமாக நாம் பார்ப்பது திருப்பயணம், ஆங்கிலத்தில் பில்கிரிமேஜ். இந்த யூபிலி 2025 ஆண்டிற்கான மைய கருத்தாக எதிர்நோக்கின் திருப்பயணிகள் என்பது கொடுக்கப்பட்டுள்ளது. ஆக திருப்பயணம், பில்கிரிமேஜ் என்பது முதல் அடையாளம். இந்த திருப்பயணம் எதை காட்டுகிறது என்றால், ஒரு ஜேர்னி, நம்ம வாழ்க்கையில நம்ம பயணம் செய்ய தொடங்குகிறோம். பயணத்துடைய நோக்கம் என்ன அப்படின்னாலே, பயணம் நமக்கு சில நேரம் ஆர்வமா இருக்கும், ஒரு சில நேரம் அதிர்ச்சியா இருக்கும், ஒரு பயத்தை தரும், சில நேரம் புத்துணர்ச்சியை தரும். இப்போ நம்ம பயணத்தில் என்ன நடக்குது அப்படின்னா, வீட்டுக்குள்ள இருக்கிற நான் வெளியில் வருகிறேன். வெளியில வந்தாதான் பயணம் செய்ய முடியும். வீட்டுக்குள்ளே அமர்ந்து நாம் பயணம் செய்ய முடியாது. ஆக வெளியில வரும்போது என்ன நடக்குது அப்படின்னா, வீட்டில் எனக்கு கிடைத்த பாதுகாப்பு வெளியில் கிடைப்பதில்லை. எனக்கு எதுவும் நடக்கலாம், ஆனால் அந்த நிலையை நான் தழுவிக்கொள்வதற்காக பயணம் செய்கிறேன். வலுவற்ற நிலை நான் வெளியிருந்து நிற்கும் போது எனக்கு என்ன நடக்குதுன்னா, மற்ற இருக்கிற எல்லாரையும் நான் பார்க்குறேன், ஓ இவ்வளவு உலகத்தில் இவ்வளவு பேர் இருக்கிறாங்களா அப்படின்னு ஒரு பார்க்க என்னுடைய பார்வை அகலமாகிறது. ஆக பயணம் என்பது ஒரு பக்கம் நமக்கு பயத்தை தந்தாலும் இன்னொரு பக்கம் மற்றவர்கள் நம்மோடு உடனிருக்கிறார்கள் என்ற ஒரு ஆர்வத்தையும் ஊக்கத்தையும் தருகிறது. ஆக திருப்பயணம் என்பது நாம் ஒரு இடத்திலிருந்து புறப்பட்டு கடவுளை நோக்கி பயணம் செய்கிறோம். வாழ்க்கை என்பதே ஒரு பயணம்தான். வாழ்க்கை என்பது ஒரு ரயில் பயணம், வாழ்க்கை என்பது ஒரு நீண்ட பயணம் என்பதை நாம் பல இடங்களில் கேள்விப்பட்டிருக்கிறோம். என்ன அப்படின்னா, இது ஒரு தொடக்கம் இருக்கு, நிறைவு இருக்கு. எப்படி ஒரு பயணத்திற்கு தொடக்கம் இருக்கிறதோ நிறைவு இருக்கிறதோ, அதே போல வாழ்க்கைக்கும் படைப்பில் தொடங்கி இன்று தனிப்பட்ட வாழ்க்கையில் நம்முடைய பிறப்பு தொடங்கி இறப்பு வரை ஒரு பயணம் இருக்கிறது. அந்த பயணத்தில் நாம் திருப்பயணிகளாக இருக்கிறோம். அதாவது ஒரு பற்றற்ற நிலையில் இருக்கிறோம். பயணி எதையுமே தூக்கி கொண்டு போவதில்லை. பயணி புதிய அனுபவத்திற்கு தயாராக இருக்கிறார். அதே போலதான் திருப்பயணிகளாக நாம் பயணம் செய்யும் போது
ஒரு பற்றற்ற நிலையை கொண்டாட தயாராக இருக்கின்றோம். இது முதல் அடையாளம், திருப்பயணம். இந்த திருப்பயணம் எதை நோக்கி செய்ய வேண்டும்? நாம இந்த ஆண்டு ரோமையில் 4 பேராலயங்களை நம் திருத்தந்தை அவர்கள் யூபிலி பேராலயங்கள் என அறிவித்து அங்கே நம்மை திருப்பயணம் செய்ய அழைக்கிறார். அங்கே போக முடியாதவர்கள் மறை மாவட்டங்களில் இதற்கென்று அறிவிக்கப்பட்டுள்ள திருத்தலங்களுக்கு, யூபிலி திருத்தலங்களுக்கு நாம் திருப்பயணம் செய்ய முடியும். ஆக பங்கு மக்களாக, தனிப்பட்ட அளவில் அன்பியங்களாக நாம் செய்யலாம் திருப்பயணம். அது முதல் அடையாளம். ஆக திருப்பயணம்ன்றது ஒரு அடையாளம். அது எப்போ நம்ம வாழ்வாகும்? நான் திருப்பயணம் செய்யும் போதுதான் அது எனக்கு வாழ்வாக மாறும். ஆக முதல் அடையாளம் திருப்பயணம். இரண்டாவது புனித கதவுகள். நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் டிசம்பர் 24ஆம் ஆண்டு யூபிலியை தொடங்கினார். எப்படி தொடங்கினார்? ரோமையில் உள்ள பேதுரு பேராலயத்தின் புனித கதவுகளை திறந்து வைத்தார். ஆக இந்த புனித கதவை திறந்து அவர் உள்ளே நுழைந்த போது எது குறிக்கிறது என்றால், ஆண்டவராகிய இயேசு சொன்ன நானே ஆடுகளுக்கான வாயில், நானே ஆடுகளுக்கான வாசல், நானே ஆடுகளுக்கான கதவு. ஆக யூபிலி ஆண்டில் நாம் ஆண்டவருக்குள் நுழைகின்றோம். இந்த புனித கதவுகள் இந்த ஆண்டு ரோமையில் 4 பேராலயங்களிலும் 5வதாக ஒரு சிறைச்சாலையிலும் நம் திருத்தந்தை அவர்கள் திறந்திருக்கிறார். அதாவது இந்த யூபிலியுடைய அருள் என்பது ஆலயத்திற்கு மட்டுமல்ல, ஆலயத்தை தாண்டி சிறைச்சாலையிலும் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது நம் திருத்தந்தையுடைய கருத்து. அதோடைய பின்புலத்தில் தான் சிறைச்சாலையிலும் இந்த யூபிலி கதவு திறக்கப்பட்டுள்ளது. ஆனால் எல்லா மறைமாவட்டங்களும் திறக்கப்பட்டதா? இல்லை. நமக்கு நினைவில் இருக்கும் 2015-16 நம்ம எல்லா மறைமாவட்டங்களுடைய பேராலயங்களிலும் அந்த யூபிலி கதவுகள் திறக்கப்பட்டன. ஆனால் இந்த சாதாரண யூபிலி, எண் வரிசை யூபிலியில் 4 பேராலயங்கள், அதாவது ரோமையில் உள்ள 4 பேராலயங்கள் மட்டும்தான் திறக்கப்படும், வேற எங்குமே திறக்கப்படாது. ஆக இரண்டாவது புனித கதவு. இந்த புனித கதவுகளுக்கு நாம் எப்படி நுழையலாம் அப்படின்னா, ரோமைக்கு நம்மால் போக முடியாது. ஆனால் ரோமைக்கு போக முடியாத நாம் இன்று நம்முடைய ஆலயத்தின் கதவுகளுக்கு நுழையும் போது, நான் ஆண்டவராகிய இயேசுவுக்குள் நுழைகிறேன், ஆண்டவராகிய இயேசுவே என்னுடைய வாழ்வின் வாயில், அவர் என்னுடைய வாழ்வின் கதவு என நினைத்து நாம் நுழைய வேண்டும். இந்த கதவு என்பது ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஓட்டை அல்ல, ஒரு துவாரம் அல்ல. மாறாக கதவு என்பது ஒரு வாய்ப்பு. நாம் வெளியே செல்வதற்கும் உள்ளே வருவதற்கான வாய்ப்பு. ஆக நாம் இயேசுவில் எப்படி உள்ளே நுழைகிறோம், இயேசு அனுபவம் பெற்ற நாம் எப்படி வெளியேறுகிறோம். ஆக புனித கதவு என்பது நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு பயணத்தின், நாம் நுழையக்கூடிய அனைத்து கதவு நாம் பார்க்க முடியும். இன்னைக்கு நீங்கள் ஆஃபீஸ்க்கு போகிறீங்க, ஒரு கதவு வழியாக போகிறீங்க. நீங்கள் வீட்டுக்குள்ளே நுழையும் போது ஒரு கதவு வழியாக நுழைகிறோம். சர்ச்சுக்கு போகும்போது ஒரு கதவு வழியாக நுழைகிறோம். நாம் நுழைகின்ற எந்த கதவுகளுமே கடவுளுடைய கதவுகளை நினைத்து நாம் புனித கதவுகளாக எண்ணி அங்கே எதிர்நோக்கை விதைப்பவராக நாம் நுழையும் போது இந்த இரண்டாவது அடையாளம் நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். மூன்றாவது அடையாளமாக நாம் பார்க்கும்போது ஒப்புரவு. ஆங்கிலத்தில் ரெக்கன்சிலியேஷன், ஆனால் இதை சாக்ரமெண்ட் ஆஃப் கன்ஃபெஷன், அதாவது ஒருவர் மற்றவரோடு ஒப்புரவில் இருக்கின்ற நாம் கடவுளோடு ஒப்புரவு கொண்டாடுவது. ஆக இந்த ஆண்டு எந்த அளவுக்கு முடியுமோ இந்த ஒப்புரவு, பாவ சங்கீர்த்தனம் செய்ய நம்மையே தயாரித்துக் கொள்வோம். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இதற்கான நிறை பேறு பலன், இன்டெலிஜென்ஸ், அதை அறிவிக்கிறார். அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் தூய்மையான நிலையில் இருக்க வேண்டும். ஆக ஒப்புரவு என்பது கடவுளுக்கும் நமக்குமான உறவை புதுப்பித்துக் கொள்ளக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இது மூன்றாவது அடையாளம், ஒப்புரவு. நான்காவதாக இறைவேண்டல். தனிப்பட்ட இறைவேண்டல், குழும இறைவேண்டல், அன்பிய இறைவேண்டல், பங்கு இறைவன் என்று நாம் கடவுளோடு ஒன்றிப்பதற்கான நேரத்தை அதிகமாக்குவோம். இந்த யூபிலி ஆண்டில் கொஞ்சம் ஃபேமிலி பிரேயர், குடும்பமாக சேர்ந்து ஜெபிக்கலாம்.
அப்படி செய்யும்போது இறைவேண்டல் என்ற அடையாளத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்ததாக வழிபாடு. ஆலயத்தில், பங்கு தளத்தில், மறைமாவட்டங்களில் செய்யப்படக்கூடிய சிறப்பு யூபிலி வழிபாட்டில் நாம் பங்கேற்பதன் வழியாக அந்த வழிபாடு என்ற அடையாளத்தை நாம் ஏற்றுக்கொள்ள முடியும். ஆறாவதாக நம்பிக்கை அறிக்கை. இந்த நம்பிக்கை அறிக்கை நாம் எப்படி செய்கிறோம்? நாம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியில ஒரு ஜெபமாலை சொல்வதற்கு முன்பாக நம்பிக்கை அறிக்கை சொல்கிறோம். அதாவது நம்பிக்கை அறிக்கை உருவான 1700வது ஆண்டை இந்த யூபிலி ஆண்டு குறிக்கிறது. ஆக இந்த ஆண்டு நம்பிக்கை அறிக்கை நம்முடைய பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். நாம தூய பிரான்சிஸ் சேவருடைய வாழ்க்கையில பார்க்கும்போது அவர் வந்தபோது மக்களுக்கு சொல்லிக் கொடுத்த வெறும் நம்பிக்கை அறிக்கை மட்டும்தான். இன்னைக்கு நமக்கு எத்தனை பேருக்கு நம்பிக்கை அறிக்கை முழுமையாக தெரியும்? தெரியாது. ஸோ நம்ம ஒட்டுமொத்தமாக பேச்சோடு பேச்சாக மக்களோடு மக்களாக இல்லாமல் ஆண்டவராய கடவுள் எனக்கு யார் என்ற ஒரு நம்பிக்கை அறிக்கை செய்வதற்கான ஆண்டாக இதை பயன்படுத்திக் கொள்வோம். இறுதியாக ஆண்டவர் தரக்கூடிய நிறைபேறு பலன் நமக்காக மட்டுமல்ல, நம் பாவங்களுக்காக மட்டுமல்ல, இறந்த நம் முன்னோருக்கான பரிகார பலன்களை இந்த யூபிலி ஆண்டில் பெற்றுக்கொள்ள முடியும். ஆக திருப்பயணம் செய்வோம். திருப்பயணம் என்பது புனித கதவிற்கு நுழைவது. அந்த கதவுக்குள் நாம் நுழையும் போது ஒப்புரவாகின்றோம். அந்த ஒப்புரவு இறைவேண்டலாக வழிபாடாக மாறுகின்றது. அந்த வழிபாட்டில் நாம் நம்பிக்கை அறிக்கை செய்கின்றோம். நம்பிக்கை அறிக்கை வழியாக நாம் நிறைபேறு பலன் பெறுகின்றோம். நம் வழியாக இறந்த நம் முன்னோரும் பெறுகிறார்கள். ஆக இந்த யூபிலி 2025 கொண்டாட்டம் என்பது நமக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த உலகிற்கான கொண்டாட்டமாக அமையட்டும். அதற்கான தயாரிப்பையும் அதற்கான கொண்டாட்டத்தையும் நாம் தொடர்ந்து முன்னெடுப்போம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நன்றி.